ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு அது வெடிக்கட்டும். இப்போ நம்ம கோவக்காய் பொரியல் எப்பவும் போல் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக பண்ண போகிறோம். அதை மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடுகு வெடிச்சோன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணணும். இப்போ கார்லிக் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணுறேன். ரெண்டும் வதங்கணும். இப்போ கட் பண்ணி வச்ச கோவக்காய் ஆட் பண்ணி கொஞ்சமாக வதக்கிட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வைக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சா நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடும். இப்போ ஒரு தோசை பேனில் ஒரு 3 ஸ்பூன் நிலக்கடலை அப்புறம் ஒரு ஸ்பூன் சீசம் சீட்ஸ் போட்டிருக்கேன். கருப்பு ஒயிட்டு எது வேணால் எடுத்துக்கலாம். ப்ரெக்னெண்ட்டாக உள்ளவங்க மட்டும் சீசம் சீட்ஸ் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இது ரெண்டும் நல்லா ஆறணுன்னா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கணும். குறைன்னு கிரைண்ட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா வெந்துச்சு. இப்போ மஞ்சள் தூள், உப்பு, மிளகாத்தூள், அரைச்சி வச்ச பவுடர் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்தால் டேஸ்டியான கோகோ பொரியல் ரெடி. ப்ளைன் ரைஸ்க்கு கீ போட்டு சைடிஷாக வச்சுக்கிட்டால் கூட போதும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.